இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் சைடு அண்ட் டபுள் சைடு ஸ்டிக்கர் எஸ்எஸ் சீட்ஸ். இது பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க. இதுக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இதனுடைய ஃபார்ம்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து நிறையா ஃபினிஷிங் இருக்குது. அதாவது எஸ்எஸ் சீட்ஸில் நிறையா ஃபினிஷிங் இருக்குது. அது பேசிக்கான ஃபினிஷிங் வந்து 2Bன்னு சொல்லுவோம். 2B ஃபினிஷிங், அதுக்கப்புறம் 3 ஃபினிஷிங், அப்புறம் 4 ஃபினிஷிங், அப்புறம் 8 ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஃபினிஷிங்கில் அதனுடைய சர்ஃபேஸஸ் நல்லா ஸ்மூத் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ வந்து சிஆர் ஹெச்ஆர் அப்படின்னு 2 இது பார்த்தோம்ல. சிஆரில் வந்து சர்ஃபேஸ் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். எல்லா சைடும் வந்து நம்ம ஒரு திக்னஸ் பார்த்தோம்னா அது எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அது தாண்டி எஸ்எஸ் சீட்ஸில் நம்ம பார்க்குறது வந்து அதோட ஃபினிஷிங் மேலாப்பில் வந்து நல்லா சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த 8 மிரர் ஃபினிஷிங்னால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸே வந்து அந்த ஃபினிஷிங்கில் தெரியும். அந்தளவுக்கு மிரர் மாதிரி நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபினிஷிங்கை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு வீடியோவில் பார்ப்போம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் இதை பற்றி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக 2B ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்எஸ் சீட்டை இந்த மாதிரி ஒரு ரோலரில் ஒரு பஃபிங் மிஷினில் அந்த இதை மாட்டிக்கிறாங்க, பஃபரை மாட்டிக்கிறாங்க, பாலிஷிங்கை மாட்டிக்கிட்டு அதோட சர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதனுடைய ஃபினிஷிங் கூடுது. ஸோ இது வந்து நார்மலாக 2Bன்ற ஃபினிஷிங் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து 3 ஃபினிஷிங்க்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இதை ஃபர்தராக பண்ண கொஞ்சம் டைம் விட்டு பண்ண இது 8 மிரர் ஃபினிஷிங் வர்றதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மிஷின் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஏன் ஷீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு டேங்க் செய்யணும். அந்த டேங்க் வந்து முழுக்க வந்து மிரர் ஃபினிஷிங்கில் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் பண்ணுறப்ப இந்த மிரர் ஃபினிஷிங் நம்பர் 8ன்ற மிரர் ஃபினிஷிங் ஷீட்ஸை எடுத்து நீங்கள் ஒரு டேங்க் செய்கிறப்ப நமக்கு அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் விழுகும். அந்த ஸ்க்ராச்சஸ் விழுந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறப்ப ஃபேப்ரிகேட்டருக்கு ஒரு சிரமம் இருக்கும். அந்த டெலிவரி டைமில் அவங்களுக்கு இருக்கிற சிரமத்தை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த 8 அப்படின்னு நம்பர் 8 மிரர் ஃபினிஷிங்கு, அப்புறம் அந்த 4 ஃபினிஷிங்கு, 3 இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுறாங்கன்னா முதலே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிடுறாங்க. ஸ்டிக்கர்ஸை ஒட்டி எல்லா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அந்த ஸ்டிக்கரை எடுத்துவிட்டோம்னா யூசேஜுக்கு நம்மளுக்கு வந்து பர்பஸ் சால்வ் ஆயிரும் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டிக்கர்ஸை ஒட்டுறது வந்து அந்த ஃபினிஷிங்கை காப்பாற்றுறதுக்காக, அந்த பாலிஷிங்கை காப்பாற்றுறதுக்காக அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 சைடு ஸ்டிக்கர், 2 டபுள் சைடு ஸ்டிக்கர் அப்படின்றதுல நம்ம பெருசாக குழப்பிக்க வேணாம். பேசிக் ஃபினிஷிங், இதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது வந்து 2B, மேட் பாலிஷு, அதுக்கப்புறம் வந்து மிரர் பாலிஷு. இந்த 3 விஷயங்கள் தான் கமர்ஷியலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2Bன்றது வந்து பேசிக் சிஆர் ஷீட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். மேட் பாலிஷுன்றது வந்து அந்த நம்பர் 4 சொல்கிறோம்ல அந்த ஃபினிஷிங்கில் இருக்கும். மிரர் ஃபினிஷிங்கிறது வந்து இந்த நம்பர் 8 இந்த இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டிக்கர் ஓட்டுறதை வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் நடக்காமல் அது வந்து நம்மளுடைய ஃபேப்ரிகேட்டருக்கு கடைசியாக போய் சேர்றப்ப அவருக்கு ஒரு பர்பஸை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதோட நம்ம வந்து இந்த டபுள் சைட் ஸ்டிக்கர், 1 சைட் ஸ்டிக்கர் இந்த அப்ளிகேஷனுக்கான விளக்கத்தை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ.